திராவிட முன்னேற்றக் கழகத்தோழர்களுடைய உழைப்பு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சாரம், இவையெல்லாம் இல்லை என்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? உங்கள் வெற்றியே கேள்விக்குறி. ஓகே சார். உங்களுடைய நீங்கள் தேர்தலுக்கு முன்பு தாவேகாவுடன் சேர்ந்திருந்தால், நீங்கள் 5 பேர் அல்ல 10 பேர் கூட ஜெயித்திருக்கலாம். அது வேறு விஷயம். ஆனால் எந்த கட்சியின் ஆதரவோடு நீங்கள் வெற்றி பெற்றீர்களோ, ஒரு பேசிக் கர்ட்டசி கூட இல்லாமல், நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல், அடுத்த நாளே விவஸ்தை இல்லாத இப்படி ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்றால், அதற்காகத்தான் உதயநிதியினுடைய விமர்சனம் சரியான விமர்சனம் என்கிறேன் நான். காங்கிரசுக்கு இந்த மாதிரி நிலைப்பாடுகளை எடுப்பது, முதுகிலே குத்துவது, இதெல்லாம் கைவந்த கலை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் என்றால், கடந்த காலத்திலும் அவர்களுடைய நடத்தை அப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கொன்றும் நீண்ட நாள் உதாரணமெல்லாம் தேவையில்லை. பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கெல்லாம் போக வேண்டியதில்லை.